இடைத்தேர்தல் வாக்களிச்சிருக்கீங்க, எப்படி இருக்குது? விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்களிக்கிறதுக்கு வந்து இது 2வது முறைங்க. முதல்ல எம்எல்ஏ இருந்தார். நல்லமணி சார் சார். 2வது அன்னியூர் சிவா. இவர் வந்து பரவலாகவே எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பில்டிங் திராவிட முன்னேற்ற கழக பீரியடில் அவர் கட்டினது தான். எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இந்த சாலை வசதி, அப்புறம் இந்த ஃபயர் ஸ்டேஷன். இப்போ எம்எல்ஏவாக புகழேந்தி வந்த பிற்பாடும் அவர் மாவட்ட செயலர் இருக்கும்போது அவர்கிட்ட இந்த ஊருக்காக ஒரு காலேஜ் கேட்டிருக்காரு, மகளிர் காலேஜ் கேட்டிருக்காரு. ஏன்னா மகளிர்லாம் பஸ்ஸில் ஏறி போய் வரும்போது சில பிரச்சனைகள் வருதுன்றதுக்காக இந்த பகுதிக்கு ஒரு காலேஜ் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் அதிமுக பீரியட்லேயே அவர் வந்து சில பில்டிங்லாம் கட்டியிருக்காங்க, அதெல்லாம் வீணாக போச்சு. அதை கூட ஏஐக்கிட்ட பேசி இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற ஈபியை வெளியூருக்கு கொண்டு போகிறதா இருந்தாங்க. இபி ஆஃபீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வெளியூருக்கு கொண்டு போகிறதா இருந்தாங்க. அதை ஏஐக்கிட்ட பேசி அந்த சமுதாய கூடத்தை சரி செஞ்சு இபி ஆஃபீஸை அந்த சமுதாய கூடத்தில் வச்சுருக்குறோம். இந்த வேலைலாம் அவர் நல்லா செஞ்சுருக்கிறார். அதனால் இந்த இடைத்தேர்தலில் எத்தனை தேர்தல் வந்தாலும், பொது தேர்தலே இருந்தாலும் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. உங்கள் பேர் சார்? என் பேர் ரவிச்சந்திர போஸ். வந்து பனையபுரம் கிராமத்துலேருந்து வரோம். 6வது வார்டிலேருந்து நாங்கள் வந்து ஓட்டு போடுறோம். காலைல 7 மணிலேருந்தே வந்து வாக்கு சாவடி வந்து திறந்துட்டாங்க. அதனால் அமைதியான முறையில் போய்கிட்டு இருக்குது. எந்த விதமான அசம்பாவிதமோ பிரச்சனையோ எதுவுமே கிடையாது. நல்லா சந்தோஷமாக இருக்குது, எந்த பிரச்சனையும் கிடையாது. வணக்கங்க. விக்கிரவாண்டி எடுத்ததில் என் பேர் ரமேஷுங்க. அன்னியூர் கிராமத்துலேருந்து எனது ஜனநாயக கடமை நிறைவேற்றிட்டு பேசுகிறேங்க. இங்கே வந்து இடைத்தேர்தலில் வந்து மக்கள் ஆர்வமாக ஓட்டளிச்சிட்ருக்காங்க. பெரியவர்களுக்கு இந்த வசதி, தள்ளுவண்டி வசதி, பந்தல் போட்டிருக்காங்க. முடியாதவங்களுக்கு கியூவில் வந்து நிற்காமல் பெரியவர்களுக்கு வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பாக பெண்கள் போலீஸ் போட்டிருக்காங்க. தண்ணீர் வசதி பண்ணியிருக்காங்க. கழிப்பிட வசதி இருக்குது. இளைஞர்கள் வந்து ஆர்வமுடன் ஓட்டளிச்சிருக்காங்க. இன்னும் இளைஞர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் கருத்து சூடத்தோடு விடக்கூடாது, நேரடியாக வந்து வாக்களிக்கணும். 100% வாக்கு வந்து அவங்க செலுத்தணும். சில இளைஞர்கள் இப்போ சோஷியல் மீடியாவில் கருத்துனா மட்டும் போதும், அதுவே போதும்னு நினைக்கிறாங்க. அதுபடி கிடையாது. நேரடியாக வாக்களிச்சுட்டு தங்களது கடமையை நிறைவேற்றிட்டு அதுக்கப்புறம் தான் கருத்து சொல்லணும். இடைத்தேர்தலில் நீங்கள் ஆர்வமாக ஓட்டளித்து தான் நம்ம யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க நம்மளுக்கு நம்ம தொகுதிக்கு நல்லது செய்வாங்க. அது யாராக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஜனநாயக கடமையை முதல்ல நிறைவேற்றணும். மற்றபடி இங்கே எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. காலையில் 6 மணி மக்கள் இருக்காங்க. கியூ அது பண்ணி போயிட்டுருக்கு. எந்த வித பிரச்சனையும் இல்லை. இதில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. போலீஸ் பாதுகாப்பும் நல்லா அருமையாக இருக்குங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லைங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஓட்டு போடுற மாதிரி இருக்குது. இப்போ 2வது இடைத்தேர்தல். ஆமாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இது துரதிர்ஷ்டமானது. உண்மையிலே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க வந்து 5 வருஷம் ஆளுன்னு தான் எதிர்பார்க்குறோம். சில கால சூழ்நிலையில் அவங்க உடல்நிலை சரியில்லாதால இப்படி தான் எழுந்திருக்காங்க. அது உண்மையிலே மிகப்பெரிய வருத்தம் தாங்க. ஆமாங்க. உங்கள் பேர் சார்? என் பேர் ரமேஷுங்க. அன்னியூர் கிராமங்க. வெற்றி வேட்பாளராக சிவா தான் வரணும்னு எல்லாம் ஆர்வமாக இருக்கும். அவர் வந்து அன்னியூர் எங்கள் ஊர், அவர் எங்கள் தம்பி, அவர் தான் வரணும். அவர் இதில் வந்து எம்எல்ஏவை நிற்கிறதுக்கு முன்னாடியே நிறைய எங்கள் ஊருக்கு செஞ்சுருக்காரு. இந்த ஸ்கூல் கட்டிருந்தவர், அப்புறம் அது இல்லாமல் சென்ட்ரி கொண்டு வந்தார், 10th கொண்டு வந்தார், +2 கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி பசங்களாம் போய் அனந்தபுரத்தில் எழுதுவாங்க +2க்கு. அது சென்ட்ரி கொண்டு வந்தது சிவா தான். அதனால் எல்லாம் நல்லது பண்ணுவார். தீயணைப்புத்துறை கொண்டு வந்திருக்காங்க. எங்கள் ஊர் ஜிஹெச்சி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 50 பெட்டு கொண்டு வந்து எல்லாரும் நோயாளிங்களுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் முடியாமல் கேஸ் எல்லாம் வெளியில் அர்ஜென்ட்டுக்கு போகிற மாதிரி ஒரு 108 ஆம்புலன்ஸு ரெடியாக வர வச்சுருக்காங்க. எல்லாம் நல்லது பண்ணியிருக்காங்க. அவங்க வந்தால் இன்னும் நல்லது பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எங்கள் எல்லா கிராமத்துக்கும் நல்லது பண்ணுவாங்க. எல்லாமே நல்லா தான் இருக்குது, பெனிஃபிட்டாகவும் இருக்குது. ஏதாவது வர முடியாதவங்களுக்கும் வந்துட்டு வர்றதுக்காக வெஹிக்கிள் எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஆர்வத்தோடு வந்து காலையிலே போட்டுட்டு போனால் வெயிலுக்கு முன்னாடி வரலான்றதுக்காக வந்துட்டுருக்காங்க. இங்கேவும் வந்து தண்ணி வசதியோ இந்த இதெல்லாமும் எல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டாமினா எல்லாமும் போட்டு கொடுத்துருக்காங்க. வெயிலில் யாரும் நிற்கணுன்ற அவசியமும் இல்லை. எல்லா வசதியுமே சிறப்பாக இருக்குது. காலையில் நாங்கள் எல்லாருமே ஆர்வத்தோடு வந்து வாக்களிக்க வந்திருக்கோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.